தொண்டர்கள் என்ன நினைச்சாங்களோ அதை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் செய்து முடிச்சிருக்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்த ஒரு அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. முதல் முறையாக இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஒரு அவசர ஆலோசனை கூட்டம் ஒன்றும் நடத்தியிருக்கிறாங்க சென்னையில். இந்த அவசர ஆலோசனை கூட்டம் எதற்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்பீங்க இல்லையா? அதுக்கு ஒரு விளக்கத்தை நம்ம கொடுத்தே ஆகணும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாடு வந்தாங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பிரதமரை வரவேற்பதற்காக ஒரு கடிதம் ஒன்றும் எழுதுகிறாங்க. அவங்களை வரவேற்பதற்கு எனக்கு அனுமதி வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. அந்த அனுமதி மறுக்கப்படுகிறது. கடந்த சில நாட்களாகவே பார்த்தீங்கன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்களை பிஜேபியினர் ஓரங்கட்டிக்கிட்டே இருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு போதும், ஓபிஎஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்காமையே இருந்தாங்க. 2024 பாராளுமன்ற தேர்தலில் பிரதமர் மோடி மீண்டும் பிரதமராக வரக்கூடாதுன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். 2024 மீண்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் மீண்டும் பிரதமராக வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ராமநாதபுரம் பாராளுமன்ற தேர்தலில் களத்தில் நின்று 33% வாக்குகள் வாங்கினாங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருந்தார் எடப்பாடி பழனிசாமி. வெளியில் எடப்பாடி பழனிசாமி ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தினார். அதில் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? 3வது முறையாக பிரதமர் மோடி அவர்களை மீண்டும் பிரதமராக்குவது தான் எங்களுடைய நோக்கம், எங்களுடைய குறிக்கோள் அப்படின்லாம் பேசினார். கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2-3 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா பிஜேபி கூட்டணியிலேருந்து நான் வெளியில் வர்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியிட்டார். ஏன் அந்த அறிவிப்பை வெளியிடுறாரு அப்படின்னா, சிறுபான்மையினர் வாக்குகள்லாம் அதிமுகவுக்கு வரமாட்டேங்குது, பிஜேபியோட கூட்டணி சேர்ந்ததுனால நாங்கள் மிகப்பெரிய தோல்விகள்லாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது, 2021 ஆட்சியை இழக்க வேண்டிய சூழ்நிலைலாம் ஏற்பட்டது, அதனால் இனிமேல் பிஜேபியோட ஒட்டும் இல்லை உறவும் இல்லை அப்படின்னு சொல்லி கூட்டணி விட்டு வெளியில் வர்றாரு எடப்பாடி பழனிசாமி. இப்போ வெளியில் வந்த உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நேராக எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநாட்டில் போய் கலந்துக்கிட்டு அவர் பேசுகிறாரு. அதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஒரு கிறிஸ்தவர்கள் மாநாட்டில் கலந்துக்கிட்டு நான் தான் சிறுபான்மையை பாதுகாவலன் அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கடுத்து எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநாட்டில் கலந்துக்கிட்டு நான் தான் சிறுபான்மையை பாதுகாவலன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மேடையில் அவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? 2024, 2026, 2029, 2031 இந்த தேர்தலில் நான் பிஜேபியோட கூட்டணியே வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வீரவசனம் பேசினார் எடப்பாடி பழனிசாமி. 2024 பாராளுமன்ற தேர்தலில் படுதோல்வியை சந்தித்தார். இந்த படுதோல்வியை சந்திக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அதிமுக ஒருங்கிணையாமல் எடப்பாடி பழனிசாமி போய் தேர்தலை சந்தித்தார், தோத்தார். எடப்பாடி பழனிசாமியை புரட்சித் தலைவர் எம்ஜிஆரா, புரட்சித் தலைவி அம்மாவா உடனே ஓட்டு போடுறதுக்கு? எடப்பாடி பழனிசாமியோட முகமே ஒரு தோல்வி முகம்தான். 10 தோல்விகளை சந்திச்சிட்டார். 11வது தோல்வியை தவிர்ப்பதற்காகத்தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையும் புறக்கணித்தார். சரி, 2024 தேர்தலில் சந்திச்சார்ல, ஓரளவாவது ஒரு வெற்றியை பெற முடிஞ்சா? முடியல. அதிமுகவை படுகொலியில் போட்டு தள்ளிட்டார். இப்போ அதிமுக 7 இடங்களில் டெபாசிட் இழக்குது, 13 இடங்களில் 4வது இடத்துல போகுது. இப்படி அதிமுகவை புதகுலியில் போட்டு தள்ளிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. அவரால் கூட்டணி வைக்காமல் அரசியல் செய்யவே முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு வந்தவன் என்ன பண்ணிட்டாரு, நேராக ஓடி போய் அமித்ஷா அவர்களுடைய காலில் விழுந்து, ஐயா என்னை நீங்கள் ஏற்றுக்குங்க, நாங்கள் உங்கள் கூட்டணிக்குள்ளே வர்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டு போய் கூட்டணியை வச்சுட்டார். அந்த கூட்டணியுமே ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் தான் அந்த கூட்டணி உருவாச்சு. தன் மகனை காப்பாற்ற, சம்பந்திகளை காப்பாற்ற, தன் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த முன்னாள் அமைச்சர்கள் செய்யக்கூடிய அந்த ஊழல் வழக்குகளை காப்பாற்றுறதுக்காக ஒரு கூட்டணியை உறுதிப்படுத்திட்டு வந்துட்டார். 2024 பாஜக ஆட்சி அமையக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ண எடப்பாடி பழனிசாமி கிட்ட தான் இன்னைக்கு பிஜேபி கூட்டணி வச்சிருக்கு. 2024 மீண்டும் பிரதமராக மோடி தான் வரணும்னு சொல்லி பிரச்சாரம் செய்து களத்தில் நின்றார் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு எந்த விதமான முன்னுரிமையும் கொடுக்கல. சரி, கூட்டணி வச்சிங்கல்ல, இப்போ அமித்ஷா அவர்கள் நேராக சென்னை வர்றாங்க. சென்னை ஒரு கூட்டணி உறுதிப்படுத்துகிறாங்க. அந்த இடத்துல கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு உறுதிப்படுத்திட்டாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன நினச்சிருக்கணும், இந்த நேரத்திலேயாவது நம்ம அதிமுக ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கணுமா இல்லையா? ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்துறாங்க, 2026 சட்டசபை தேர்தலில் நம்ம ஜெயிக்கணும், அதிமுக ஆட்சி அமைக்கணும், அம்மாவுடைய கனவை நினைவாக்கணும் அப்படின்னா அதிமுக ஒருங்கிணைன்னு சொல்லி தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றாங்க. எடப்பாடி பழனிசாமி எதையும் கண்டுக்கிற மாதிரி இல்லை, செகுடங்காதில் சங்கு ஊதுற மாதிரி நமக்கு பிஜேபி கிடச்சிருச்சு, ஓபிஎஸ் தேவையில்லை அப்படின்னு சொல்லி நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. பிஜேபியும் என்ன பண்ணாங்க, எடப்பாடி
பழனிசாமியே போதும், ஓபிஎஸ் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஐயா ஓபிஎஸ் அவர்களையுமே வந்து ஓரம் கட்டிட்டாங்க. தொடர்ந்து வந்து ஓரம் கட்டிட்டாங்க. பிஜேபி வந்து எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வைக்கிறாங்க. அந்த என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய கட்சிகளில் ஒரு முக்கியமான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான். எந்த விதமான ஒரு ஆலோசனையுமே கேட்காம எடப்பாடி பழனிசாமி போய் கூட்டணியை வச்சுட்டாங்க. 2 முறை தமிழகம் வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஐயா ஓபிஎஸ் அவர்களை சந்திக்கவே இல்லை. ஐயா ஓபிஎஸ் அவர்களும் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருப்பாங்க, 2 முறை தமிழகம் வந்த அமித்ஷா அவர்கள் வந்து என்னை சந்திக்காது, வருத்தம் தான் அப்படிங்கிற மாதிரி. எடப்பாடி பழனிசாமி தோல்வியின் முகம்னு தெரியும். எடப்பாடி பழனிசாமி நம்பி யாரும் ஓட்டு போட மாட்டாங்க தெரியும். இந்த கூட்டணி தோத்து போகும் தெரிஞ்சுமே எடப்பாடி பழனிசாமியை ஆதரிக்குது பிஜேபி. எதற்காக ஆதரிக்காங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி மட்டும்தாங்க நல்லா அவர் தலையில் வந்து மிளகா அரைக்க முடியும், மற்ற யார் தலையிலையும் மிளகா அரைக்க முடியாது. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு தேர்வாக இருந்தார். இப்போ எடப்பாடி பழனிசாமியே ஒரு தோத்து போன கட்சிக்கு தலைவராக தான் இன்னைக்கு இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி பின்னாடி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்கள் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், அங்கிட்டு எம்எல்ஏக்கள், அவ்வளவுதான். குண்டர்கள், பணங்காசு படைத்தவர்கள், இவங்க தான் வந்து எடப்பாடி பழனிசாமி பின்னாடி இருக்கிறாங்க. 1.5 கோடி தொண்டர்கள், அம்மா காலத்தில் இருந்த 1.5 கோடி தொண்டர்களுமே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பின்னாடி இருக்கிறாங்க. அப்படி இருந்த எடப்பாடி பழனிசாமியை தான் பிஜேபி வந்து நம்புது, முன்னுரிமை கொடுக்குது. ஏன்னா அவர்கிட்ட வந்து கட்சி இருக்காமா, கொடி இருக்காமா, சின்னம் இருக்காமா. அதனால பிஜேபி வந்து எடப்பாடி பழனிசாமி நம்புது. அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு ஒருங்கிற குழு வந்து நடத்திட்டு இருக்காங்க. இந்த குழு எதுக்காக நடத்துறாங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி செய்த சேட்டைகள் இருக்கு பார்த்தீங்களா. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொண்டர்கள் கொடுத்த உரிமையை வந்து காலில் போட்டு மிதிச்சிட்டாரு. தொண்டர்களுக்கு உரிமையே இல்லாத அளவுக்கு அபகரிச்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. அந்த உரிமையை மீட்டெடுக்கிறதுக்காக தான், தொண்டர்களுடைய உரிமையை மீட்டெடுக்கிறதுக்காக ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து தலைமையத்தை நடத்திட்டு இருக்காங்க. ஒரு தொண்டர்களுக்காக ஒரு தலைவன் இருக்கிறான் அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மட்டும்தான். தொண்டர்களை தெருவில் நிப்பாட்டி அழகு பார்த்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி. இப்போ நரேந்திர மோடி அவர்கள் வந்து வர்றாங்க. அதாவது பிஜேபி மேலே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து அவ்வளவு விசுவாசமாக இருந்தாங்க. விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் பெயர் போனவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான். இன்னைக்கு பாரத பிரதமர் மீது நல்ல மதிப்பு மரியாதையும் இருக்குது, மத்திய உள்துறை அமைச்சர்கள் மீது நல்ல மதிப்பு மரியாதையும் இருந்தது. இருந்தாலுமே அவர்கள் வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து ஒரு முன்னுரிமை கொடுக்கறதில்ல, கண்டுக்கிறதில்ல. இங்கே அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவில் இருக்கிறவங்க, அதிமுகவுடைய உண்மையான தொண்டர்கள் எல்லாருமே பிஜேபியை கடுமையாக விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு தலைவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்காம ஒரு பாரத பிரதமர் தமிழகத்துக்கு வர்றாரு. ஒரு 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் கடிதம் எழுதுறாரு. ஒரு அனுமதி கேட்டு கடிதம் எழுதும்போது ஒரு 10 செகண்ட் பார்த்துட்டு போனதுனால ஒன்றும் குறைஞ்சு போயிட கிடையாதுல்ல. அப்போ எடப்பாடி பழனிசாமி பல்லிழிச்சுக்கிட்ட உடனே நரேந்திர மோடி அவர்கள் வந்து பார்த்துட்டு போகிறார்ல. அப்போ நரேந்திர மோடி அவர்களுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி வேணும், ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வேணாம், அப்படி தானே. ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து ஏகப்பட்ட துரோகங்கள் பண்ணியிருக்கு. இப்போ வந்து துரோகமும் சேர்ந்து இன்னைக்கு ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. இந்த கூட்டணி வந்து ஒரு துரோக கூட்டணி தான். இது போய் மக்களை சந்தித்து நாங்கள் வந்து வெற்றி பெற்றுவோம், அம்மாவோட ஆட்சி அமைச்சிருவோம் அப்படின்னு சொன்னால் எடப்பாடி பழனிசாமி நம்பி ஒருத்தரும் ஓட்டு போட மாட்டாங்க. அதுக்கு தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு நிலையான ஒரு முடிவை வந்து இன்னைக்கு எடுத்திருக்கிறாங்க. எதிர்காலம்னு ஒன்று இருக்குல்ல, அரசியல் எதிர்காலம் இருக்குல்ல. இப்போ பிஜேபியை நம்பிட்டு இருந்தால் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. இப்போ பிஜேபி வந்து எல்லாத்தையுமே வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு இதுவரையும் வந்து எதுவுமே வந்து செஞ்சது கிடையாது. தன்னிச்சையாக தனி ஒரு ஆளாக நின்று தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க. நீதிமன்றங்களாக இருக்கட்டும், தேர்தல் ஆணையமாக இருக்கட்டும், தன்னந்தனியாக நின்று தான் தன்னுடைய வழக்குகளை வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க. பிஜேபிலாம் எந்த சப்போர்ட்டும் பண்ண கிடையாது. எல்லா சப்போர்ட்டுமே வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தான் பண்ணாங்க. அதனால தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு நல்ல முடிவு வந்து எடுத்துக்கிறாங்க. தமிழக அரசியலில் இனிமேல் நம்ம அரசியல் செய்யணும் அப்படின்னா பிஜேபி நம்பி எந்த பயனும் கிடையாது. பிஜேபி வந்து எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வச்சிருச்சு. எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்று நம்ம வந்து செயல்பட முடியாது. அப்போ தொண்டர்களுடைய விருப்பத்தை நம்ம வந்து நிறைவேற்றணும். அதனால தான் இன்னைக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சென்னையில் ஒரு ஆலோசனை கூட்டம், ஒரு அவசர ஆலோசனை கூட்டம் போட்டு அந்த கூட்டத்தில் 3 முக்கியமான ஒரு தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றியிருக்கிறாங்க. அதில் முதல் தீர்மானம், என்டிஏ கூட்டணியிலிருந்து அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு விலகுகிறது. நாங்கள் வந்து கூட்டணியை வந்து முறிச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்மானம் நிறைவேற்றியாச்சு. 2வது தீர்மானம் அப்படின்னா, ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து எல்லா இடங்களையும் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்வதா 2வது தீர்மானம். 3வதாக பார்த்தீங்கன்னா, தற்போது எந்த கட்சிகளிடமே கூட்டணி கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்மானத்தை வந்து நிறைவேற்றிருக்காங்க. இன்றைக்கி எல்லா அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவில் இருக்கக்கூடிய
அதிமுகவினுடைய எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்குமே இது உற்சாகமான செய்தி. எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்கிறவங்களே ஓபிஎஸ் நல்ல முடிவு எடுத்துட்டாருப்பா, இதுதான் தரமான முடிவு, எடப்பாடி பழனிசாமி மாதிரி இல்லாமல் இன்றைக்கி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எடுத்த முடிவை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்கிறவங்களே இன்றைக்கி வரவேற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த முடிவை அதிமுகவினுடைய தொண்டர்கள் எல்லாருமே வரவேற்றிருக்காங்க, பட்டாசு வெடித்து கொண்டாடி இருக்கிறாங்க. இனி ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய அரசியல் நகர்வு ஒவ்வொரு நாளும் தலைப்புச் செய்தியாக தான் மாறப்போகுது. நன்றி, வணக்கம்.